உண்மை உரைக்கின்றேன் உவந்தடங்கி உலகி உரையிலனில் சந்தேகித்து உளறி அழியாதி என்மையினால் என நினைகி யார் இருக்கான்? என்னுள் அமர்ந்து இறைவன் இசைக்கின்றார். இதை கேண்மின் நீவி தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுவினோ சத்தியவாழ் வழிக்க கண்மையரும் ஒரு பெருஞ்சி கடவுளென புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே. எளிய தமிழ் தானே, யதார்த்த தமிழ் தானே, புரியும் தமிழ் தானே. என்ன நமக்கு கஷ்டம்? இதனால நமக்கு என்ன நம்ம கேட்கிறாரு ஆண்டவர்? ஒரு பைசா கேட்கல. நீங்க ஒழுக்கமுடன் வாழணும், வந்த இடத்திற்கு திரும்பி சொல்லணும். சப்ஜெக்ட் வரணும். இப்ப கடைசியில ஏன் இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, வந்த இடம் தெரியல, நமக்கு தடுமாறிட்டோம். சமாதானிகள் பல வழிகளை காட்டிட்டாங்க, நேர் வழி எது என்பது தெரியவில்லை. இப்ப நம்ம வழி தேடிக்கிட்டு இருக்கோம். வழியை காட்டுவதற்கு தான் வள்ளலார் வந்தார். அதுக்கு பேர் தான் சுத்த சன்மார்க்க நெறின்னு பேரு. அப்ப வழியை காட்டுவதற்கு என்ன வேணும்? முதல்ல சாலை வேணும். சாலை என்ன? வழி. வழி தெரியாம போக முடியாது இல்லையா? மற்றவங்க ஏதோ வழி காமிச்சிட்டு போயிட்டான். ஆனா வள்ளலார் வந்து நமக்கு என்ன காமிச்சார்? வழி தர்மசாலை என்ற வழி காமிச்சார். 1867 இந்த வழியாதான் நீங்க வந்தாதான் அருள் கிடைக்குன்னு ஒரு நிர்ணயம் பண்ணிட்டாரு. சட்டத்தை வந்து பிக்ஸ் பண்ணிட்டாரு. வள்ளலார் ஆலயத்தை கட்டினாரா? முதல்ல சத்தியஞான சபையை கட்டினாரா? கடவுளை முதல்ல அறிமுகப்படுத்தினாரா? இல்லை. முதலில் நீங்கள் கடவுளை அறிவதற்கும் அருளை பெறுவதற்கும் ஒரு வழி தேவை. அந்த வழிதான் சன்மார்க்க தர்ம சுத்த சன்மார்க்க தர்மசாலைன்னு வச்சார். தர்மசாலை என்றால் வழி, போகும் வழி. அப்ப தர்மசாலையில என்ன கொடுக்கிறார் நமக்கு? கடவுளால் உருவாக்கப்பட்ட, மாயினால் படைக்கப்பட்ட உபகார கருவியாகிய பசி என்ற கொடுமை உலக மக்களை வாட்டிக் கொண்டிருக்கிறது. பசி என்ற கொடுமை உயிர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. பசி என்ற பிணி இந்த உயிரை வாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆதலால் முதலிலே நீங்கள் இந்த வழியை வாங்கன்னு கூட்டார். அதுக்காகதான் 1867 தர்மசாலைன்னு பேர் வச்சு அந்த வழியை காமிச்சாங்க. அப்ப தர்மசாலையில